எல்லாருக்குமே ரூத்தோடைய சரித்திரம் தெரிந்திருக்கும், படிச்சிருப்போம், நிறைய தடவை நிறைய மெசேஜஸில் கேட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு தெரிந்ததான ஒரு சில காரியங்கள் ரூத்தை குறித்து. ரூத்துனா உங்களுக்கு மைண்டில் ஒன்று வரும்ல, உங்களுடைய சிந்தையில் தன்னுடைய மாமியாருக்காக தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. குட். அப்புறம் வேற யாராவது? மாமியார் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்தாங்க. அப்புறம் தேவன் மீது நம்பிக்கை. வேற நீங்களே சரிங்க. மாமியார் சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்க. ஓகே, குட். அவங்க வந்து ஒரு புறஜாதி ஸ்திரீயாக இருந்தாலும், மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க இருந்தாங்க. ஸோ இப்படியாக உங்களுக்கு ரூத்தை குறித்ததான ஒரு சில அடிப்படை காரியங்கள் தெரிந்திருக்கிறது. அதோட அதனால் இதுதான் ரூத்துன்னு எடுத்தாலே நிறைய காரியங்கள் இந்த மாதிரி தான் யூஸ்வலாக நம்ம அதுக்குரிய வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி அதோடு கூட ஒரு சில காரியங்களை கூட்டி சேர்த்து நம்ம ரூத்தின் சரித்திரத்திலேருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ முதலாவது பார்க்கும்பொழுது எப்பொழுதும் போல் இந்த ரூத்து அவங்களுடைய பின்னணி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது அவங்க வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேதாகமத்தில் ரூத்தின் சரித்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த ஒரு ஹெட்டிங்கோடைய 5 தடவை கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படியாக அவங்க வந்து அந்த மோவாப் தேசத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்துன்னு அவ்வளோ தூரம் அதை சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க அப்போ அந்த மோவாப் தேசம் எப்படிப்பட்டதான ஒரு பின்னணியில் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த மோவாப் தேசம் எப்படியாக உருவானது, மோவாபியர்கள் எப்படியாக உருவானாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் நிறைய தடவை மெசேஜஸ்லாம் எடுத்திருக்காங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? லோத்துடைய முதல் பெண் கூட இருந்து உருவான ஒரு சந்ததி அது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தின் மூலமாக தகாத விதமாக உருவான ஒரு சந்ததி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அதுவே வந்து நமக்கு தெரியுது எப்படிப்பட்ட ஜனங்களாக அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வேத வல்லுநர்களும் சரி, இல்லை நம்ம வேதத்தின் மூலமாக பார்க்கும் பொழுதும் இந்த மோவாபியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க விக்கிரக வழிபாட்டில் பயங்கர கை தேறினவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்புறம் எரேமியா புத்தகத்தில் போடப்பட்டிருக்கு, அவர்கள் வந்து பயங்கர பெருமை நிறைந்த பேச்சுடையவர்களா, இப்படி எக்ஸாக்டாக இல்லை, அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் பலசாலிகள், எங்களை யாரும் வந்து வீழ்த்த முடியாது அப்படின்லாம் நீ சொன்னியே, நீ வந்து தாழ்த்தப்பட்டு போனாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த புத்தகத்தில் நம்ம போடப்பட்டிருக்கதை பார்க்குறோம். ஸோ இப்படியாக மோவாபியர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க பயங்கரமான விக்கிரக வழிபாட்டில் இருந்தாங்க, கொடூர குணமுள்ளவர்களாக, அசுத்த நடத்தை உள்ளவர்களாக இருந்தாங்கன்னு பார்க்க முடியும். அதே நேரத்தில் பெருமை நிறைந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான ஒரு சூழல்ல, இப்படிப்பட்டதான ஒரு இடத்துல வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் இந்த ரூத் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க மோவாப் தேசத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இந்த கதை உங்களுக்கு தெரியும், அதனால கதையை குறித்து நான் அதிகமாக சொல்ல போகிறதில்ல. அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த கிட்டத்தட்ட 10 வருஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அங்கே 10 வருஷம் ஏறக்குறைய வாசம் பண்ணினார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அந்த கணவன்மார்கள், இருவருடைய கணவன்மார்களும் இறந்து போயிடுறாங்க. அந்த சூழலில் அவங்க விதவைகளாக மாறிடுறாங்க. இப்போது இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அந்த ஒர்பால் ரூத் அப்படின்றவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த மாமியார் நம்ம அங்கே போகலாம், ஏன்னா பெத்லஹேமில் அப்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோடனே போகலான்னு போகிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு இனிமேட்டு எந்த ஃப்யூச்சரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரூத்தினுடைய இங்கே 5 Ds அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், 5 D, சரிங்களா? ரூத்தினுடைய டெசிஷன் மேக்கிங், எப்படியாக அவங்க அந்த தீர்மானம் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எப்படி அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ளே போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது
மாமியாராகிய அந்த நகோமி இந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவங்க அந்த காலகட்டங்களில் வாழ்ந்திருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம், இவர் எப்படிப்பட்ட தேவன், என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற காரியங்களை அவர்கள் சொல்லியதின் மூலமாக அங்கே அந்த ரூத் தனக்குள்ளாக எடுத்த ஒரு தீர்மானம், இந்த தேவனை நான் என்ன பண்ணணும், விடக்கூடாது, நான் அவரை பின்பற்றி போக வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கை பின்னணியும் பார்க்க போனீங்கன்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்கள் அல்ல, இல்லை பொதுவாக பார்க்கும்பொழுது யூத ஜனங்கள் இல்லை இந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு. புறஜாதிகளாக இருந்த நம்ம தேவன் தம்முடைய கிருபையினால தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இருந்த நாமளும் இந்த தேவனை பின்பற்றும்படியாக, இந்த தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படியாக நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம், டிசைட் பண்ணியிருக்கோம், டெசிஷன் எடுத்திருக்கோம். ஆனால் அந்த டெசிஷனோட மாத்திரம் இருந்துட்டா அது பத்தாது. அடுத்ததாக ரூத் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய டிட்டர்மினேஷன், அந்த தன்மையில் உறுதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் தன்னோடே கூட மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த எடுத்த முடிவில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நமக்கு தெரியும் இந்த தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆண்டவரை குறித்து அநேக காரியங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் நம்ம ஆண்டவரை விட்டு போக போகிறது கிடையாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஆண்டவரை அறிந்து கொள்வது என்ன, நம்ம தேவன் மீது வைத்திருக்கிறதான விசுவாசம். இந்த தேவன் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், எனக்காக உயிரோடு எழுந்து ஜீவனோடு இருக்கிறார், திரும்பியும் வரப்போகிறார். இதுதான் நம்ம வைத்திருக்கிறதான நம்பிக்கை. ஸோ அது நமக்கு இருக்கு. ஆனால் எல்லா நேரங்களிலும் அந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்படுகிறதா என்பதுதான் அங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ நிறைய நேரத்தில் நம்ம அவ்விசுவாசமான எண்ணங்களோடு இருக்கும் பொழுது அது மறைமுகமா நாம் தேவனை விட்டு விலகுவதற்கான ஒரு செயல்பாடாக காணப்படுகிறது. நிறைய நேரங்களில் நம்ம அவ்விசுவாசமான எண்ணங்கள் நம்மளுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கலாம், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன நடக்க போகுன்றத காரியங்களை குறித்து இருக்கலாம், இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து இருக்கலாம், இல்லை நம்மளுடைய உடல்நிலை சூழ்நிலைகளை குறித்து இருக்கலாம். எல்லா நேரத்திலையும் இந்த தேவன் மீது அவர் என்னை இறுதி வரை கொண்டு போவதற்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ஜிதமா நம்புறோம். எப்படி அந்த ரூத் இந்த தேவனை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், இவங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி அவங்க மன உறுதியா இருந்தாங்களோ, அது போல இந்த தேவனை அறிந்து கொண்ட நாம் நம்முடைய விசுவாசத்துல அவரை பற்றி கொண்டிருக்கிறதான காரியத்துல உறுதியா இருக்கோமா? ஆண்டவரை விட்டு விலகி போறதில்ல. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரான்னு நம்ம எல்லா நேரத்துலையும் நம்புகிறோமா? ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆண்டவரை விட்டு வருகிறவர்களாகவோ இல்லை ஆண்டவரை விட்டு பின்னிட்டு திரும்புகிறவர்களாகவோ தான் நம்ம காணப்படுறோம். நம்மளுடைய அவிசுவாசமான காரியத்தினால, அவிசுவாசமான எண்ணத்தினால. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர், ஒர்பால் ரூத். இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்னு 2 பேருமே வந்துடுறாங்க. ஆனால் அந்த 2வது தடவை நகோமி அப்படி சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த எடுத்த முடிவில் ஒரு ஆட்டம் கண்டுடுச்சு. அங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸ் ரூத்துக்கும் அந்த இன்னொரு மகளுக்கும் அந்த ஒரு வித்தியாசமே வருது. அங்கே தான் ரூத்தை நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்மளும் முடிவு இருக்கிறோம். ஆனால் அந்த முடிவு எடுப்பதில் எந்த விதத்துலேயும் தடுமாற்றம் வருகிறதா, அந்த தடுமாற்றம் தான் நமக்கு அவிசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் ரூத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கூட 2 பேர் இருக்காங்க, இல்லை ஒரு குரூப்பாக ஒரு மக்கள் இருக்கிறாங்க, இல்லை நம்ம இந்த காரியத்துக்கு முன்னாடி போகலாம்,
இல்லை போவேணாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் இல்லை ஃபஸ்ட்டு எல்லாம் நம்ம போகக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் இல்லை என்ன பரவாயில்ல, ஐயோ என்ன எதிர்காலம் இருக்க பொழுது அங்கே போய் நம்ம போயிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே ஒரு டிஸ்கஷன் ஆகிருக்கும். அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. அப்போ ரூத்துக்கு எப்படி இருந்திருக்கும், ஐயோ என்னடா அது, 2 பேரும் இப்படி வந்தோம், அவளும் ஃபஸ்ட்டு நம்ம கூட வந்தா, ஆனால் கடைசியில் இப்போ போகிறேன்னு போயிட்டாளே, அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குமோன்னு கண்டிப்பாக ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கிற வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அங்கே ரூத் அந்த எண்ணத்தை மேற்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை விசுவாசித்து அவரை உறுதியாய் பிடித்து கொண்ட காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுபோல் நாமளும் நம்மளுடைய ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறதான அந்த விசுவாசத்தில் உறுதியாகணும். எந்த விதத்துலேயும் நமக்கு அப்படிப்பட்டதான அவிசுவாசமான எண்ணங்கள் வருவது இயல்பு தான். ஆனாலும் எப்படி ரூத் அதை மேற்கொண்டாலோ அதே போல் நம்மளை என்ன பண்ணணும், அந்த காரியத்தை மேற்கொள்ளணும். ஆண்டவர் மீதான விசுவாசத்தின் காரியங்களை சொல்லி அதை அந்த அவிசுவாசமான காரியங்களை நம்ம அகற்றி அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாக ஒரு பெண்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியாக வசனம் கூட இருக்குல்ல, எப்படி ஓர்பால் வந்துட்டு என்ன பண்ணிட்டா, பின்னாடி தன்னுடைய தேசத்துக்கும் தன்னுடைய இடத்துக்கும் போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பின்னிட்டு போயிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. நவமி சொன்னதை 2 பேருமே கேட்டிருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள அந்த நிலைத்திருக்கிற தன்மை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நம்மளும் கூட கலப்பையில் கை வச்சுட்டோம், என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரணத்தில் கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு கஷ்டங்கள் என்ன வந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, நான் போகக்கூடாது அப்படின்ற மன உறுதி நமக்கு கண்டிப்பாக வேணும். வச்சுட்டோம், பின்னிட்டு பார்க்கக்கூடாது. கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணுவார், நடத்தி கொண்டு போவார். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக ரூத்துடைய லைஃப்பில் நடந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து 2வதாக டிட்டர்மினேஷன் பார்த்தோம். 3வது காரியம் டியூட்டி. ஸோ அநேக வசனங்களில் நம்ம பார்க்க முடியும், அந்த கதை போல் ஒரு ஸ்டோரி மாதிரி வரும்ல அழகாக இது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ரூத் அந்த வயல் நிலத்தில் போய் வேலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். தன்னுடைய அந்த ஊர்லேருந்து மோவாப்லேருந்து அவங்க பெத்லஹேமுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது, எம்டி ஹேண்டு தான் அப்படின்னு சொல்லலாம், வெறுமையாக தான் வராங்க. இங்கே அவங்களுக்கு சொத்து பத்தோ இல்லை ஏதோ வீடோ இது இருந்துதா என்னென்னா நமக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது, இப்படி தான் வராங்க. ஆனால் உடனே அவங்க என்ன பண்ணில்ல, ஐயோ என்ன பண்ண போகிறோம் எது செய்ய போகிறோன்னு அப்படியே வீட்டுக்குள்ளேயே அமைதியாக உட்கார்ந்துடல. அவங்க தன்னுடைய கடமையை செய்வதில் வேலை செய்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்க 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று அவங்க அந்த வயல்வெளிக்கு போகிறத பார்க்க முடியும். அதே போல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் சும்மா ஏனோ தானோ அப்படின்லாம் வேலை செய்யல, கடுமையான வேலை, கடுமையாய் உழைக்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேதத்தில் போடப்பட்டிருக்கு, காலை தொடங்கி சாயங்காலம் மட்டும் வேலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அந்த வேலைக்காரர்கள் கிட்ட போவாஸ் கேட்குறாரு. அப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த வேலைக்காரர்கள் சொல்லுவாங்க, அதிகாலமே தொடங்கி 2வது அதிகாரம் 7வது வசனம், இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இங்கே போடப்பட்டிருக்கு, இப்பொழுது அவள் குடிசைக்கு கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அதுக்கு நம்ம புரியல. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் போடுக்கு she have taken little rest in between அப்படின்னா என்ன, அந்த குடிசைக்கு போய் கொஞ்ச நேரம் இருக்கிறான்னு போட்டிருக்குல்ல, அது என்னன்னா இடையில கொஞ்ச நேரம் மட்டும் என்ன பண்ணா
போய் ரெஸ்ட் எடுத்தா. மற்றபடி காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரர்கள் சொல்லுகிறத பார்க்க முடியும். அப்படியாக ரூத்துடைய லைஃப்லேருந்து நாம் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோம்பல் தனமாக இல்லாதபடிக்கு நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இங்கே ரூத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இது மாமியாரோட அவங்க இருந்த ஊர் தானே, இங்கே எனக்கு யாரை தெரியும், நான் போய் யாரை பார்க்கறது, எல்லாம் புதுசு, நான் போய் எப்படி செய்கிறது, நீங்கள் கொஞ்சம் போய் செய்யுங்க அத்தை, நீங்கள் கொஞ்சம் போய் எதையாவது பார்த்து எனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படிலாம் மாமியாரையோ இல்லை யாராவது புது ஊர் தானே போகிற வழியில எல்லாம் பார்க்குறாங்க, நவமி நீ திருப்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி, ஓ சரி வேற யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இவ்வளோ நாள் கழிச்சு வந்துருக்குறாங்கல்ல பண்ணுவாங்க அப்படின்னு அவள் யாரும் என்ன பண்ணல, எதிர்பார்த்து கொண்டு மற்றவர்கள் நமக்கு செய்வாங்க, நாம் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்லாம் சோம்பேறித்தனமாக இல்லாதபடிக்கு அவள் தன்னை வேலைக்கென்று அர்ப்பணித்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஸோ அதனால் இதில் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்பட நாம் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் நாம் வேலை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். சோம்பல் தனமாக இல்லாதபடிக்கு, ஏனோ தானோ என்று வேலை செய்யாதபடிக்கு கடுமையான வேலை செய்கிறவர்களாக, அது வெளியில் நம்ம பார்க்குற வேலையாக இருக்கலாம், இல்லை வீட்டில் நம்ம செய்கிற வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் வேலை செய்யும் பொழுது தான் எந்த ஒரு காரியத்தையும், இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அதுக்குன்னு வேலை செய்யாமல் இல்லை, அவங்க வீட்டுக்குன்னு உரிய வேலையை செய்கிறாங்க. சரியா, நான் வேலைன்னு சொல்கிறது வெளியில் போய் வேலை செய்கிறவங்கள மாத்திரம் கிடையாது, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், வேலை செய்கிறவர்களாக இருக்கணும். வீடை பராமரிப்பதிலிருந்து, சுத்தமாக வைத்து கொள்வதிலிருந்து, மற்ற என்ன காரியங்கள், சமையல் காரியமாக இருக்கலாம், ஏன்னா பெண்களாக இருக்கிற நமக்கு அது நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்குது. சரியா, ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன காரியங்கள் நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும், நாம் அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நான்காவதாக ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் டெடிகேஷன். ஸோ ரூத்துடைய லைஃப்பில் எப்படியாக அவங்க அந்த அந்த முழு புத்தகமே பார்க்கும் பொழுது எப்படி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான் டைட்டிலாக கூட கொடுத்துருந்தாங்க. அர்ப்பணிப்பு என்பது என்ன? நான் என்னை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறேன், இல்லை ஆண்டவர் தன்னை நமக்காக அர்ப்பணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ அர்ப்பணிப்புனா என்ன? முழு மனதோட முழுமையாக கொடுக்கணும். ஓகே, வேற யாராவது? அதை தான் நான் என்ன சொன்னீங்க பிரதர்? பிரதிஷ்டை. ஓகே, நம்மளை முழுமையாக கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க. அதை இன்னொரு பதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, எனக்குன்னு நான் என்ன பண்ணல, எதையும் வச்சுக்கல, இல்லை எனக்குன்னு நான் வாழலை. ஆண்டவர் தனக்காகன்னு என்ன பண்ணல, இந்த உலகத்துக்கு வரல. தனக்காக வந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார், இதெல்லாம் எதையுமே செஞ்சிருக்க மாட்டார். முழுவதுமாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் அவரை முழுவதுமாக நமக்காக கொடுப்பதற்கு தான் வந்தார். அதுதான் அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுபோல் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வது தான் உண்மையான அர்ப்பணிப்பு. ஸோ ரூத்தோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அவள் தன் மாமியாருக்காக தேவனை பற்றி கொண்டால், ஆனால் செய்த காரியங்கள் தனக்காக எதையும் செய்து கொள்ளாமல் தன்னுடைய மாமியாருக்காக, தன்னுடைய மாமிக்காக செய்ததான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த வேலைக்கு போய் செய்து கொண்டு அவங்க ஒரு காரியம் அங்கே பண்ணுறாங்க. 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மற்ற மக்களோட உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க, ரூத்துக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மாமியாருக்கு அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் தன்னுடைய மாமிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அதே போல் அந்த கதிர் பொறுக்கிறதான காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அர்ப்பணிப்புன்றது அந்த காலத்தில்
அந்த இது ஹிஸ்ட்ரி மேபி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த கதிர் பொறுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஏழைப்பட்ட ஜனங்கள், முடியாத ஜனங்கள் அந்த கதிர்களை பொறுக்கி தங்களுடைய வாழ்வாதாரத்தையோ தன் சாப்பாட்டுக்கோ அதை பயன்படுத்தி கொள்வதற்காக அந்த வசதியானவர்கள் அதை அப்படியாக விட்டு விடுவாங்களாம். அதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம். அதை பொறுக்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் போய் அப்படி பொறுக்கிறாங்க. இப்போ ரூத் நினச்சிருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம், நான் வந்து மோவாபில் எப்படி வாழ்ந்திருப்பாங்களோ என்ன இருந்திருப்பாங்களோ தெரியல, பட் இருந்தாலும் அறியாத இந்த ஊரில் வந்து இப்படி நான் என்ன பண்ணணும், காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் கதிர் பொறுக்கி அவ்வளோ பொறுக்குனா தான் அந்த ஒரு அளவு வருது, அந்த அளவை கொண்டு போய் வச்சு தான் அவங்க சமைச்சு சாப்பிடணும். இப்படியெல்லாம் நான் கஷ்டப்படணுமா, என் வாழ்க்கையில் நான் இப்படிலாம் கஷ்டப்படணும். நம்ம கூட நிறைய நேரத்தில் நினைப்போம்ல, சே இங்கே ஓடுறோம் இங்கே வரோம் இப்படி பண்ணுறோம், இதெல்லாம் தேவையா, இவ்வளோ நான் கஷ்டப்படணுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அர்ப்பணிப்புக்குடைய பலன் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி யோசித்து கஷ்டப்படலாம். நான் வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன், என்ன ஆண்டவரே இப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஒரு சில நேரம் நம்ம இப்படி கஷ்டப்படுறது அது விருதாவாக போயிருமான்னு ஒரு கேள்வி வரும் சமயத்தில். ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட, ஆண்டவரே இவ்வளோ இப்போ இந்த ஊழியத்துக்கெலாம் எதுக்காவது போகும்போது அதுக்குரிய பலன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரே இவ்வளோ பிரயாசப்படுறோம், நான் இது வந்து விருதாவாக போயிருமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது கூட ஆக்சுவலாக நமக்கு வரக்கூடாது. அப்படியாக பார்க்கும் பொழுது எப்படி தன்னை அர்ப்பணித்து அந்த வேலையை அவள் செய்தாள் என்று நம்ம பார்க்க முடியும். தன்னுடைய சுயமரியாதையோ, ஏன்னா அது ஒன்றும் இல்லாதவங்க ஏழையான ஜனங்கள் போய் செய்கிற ஒரு காரியம். இப்போ அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி போய் உட்காந்து பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது அதை கூட அவள் பொருட்படுத்தாமல் தன் சுயமரியாதையோ சுயநலத்தையோ விரும்பாமல் அவள் போய் அந்த காரியத்தை செய்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்படியாக ரூத்துடைய வாழ்க்கையில் அந்த ஒரு டெடிகேஷன், அர்ப்பணிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கூட இவள் எப்படி தன்னுடைய மாமியாருக்காக அந்த காரியத்தை செய்தாலோ அதே போல் நாமும் நம் வீட்டில் உள்ளவர்களுக்காக, நம் வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்காக, இல்லை நமக்கு அறிந்த நம்மளுடைய சொந்தங்கள், இல்லை யார் வேணா இருக்கலாம், அவங்களுக்காக நாம் என்ன பண்ணணும், வேலை செய்யணும். அவங்க நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பதை காட்டிலும் இள வயதில் இருக்கிற ஸ்திரீகளாக இருக்கிற நாம் அவர்களுக்கு செய்கிற ஸ்திரீகளாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 5வதாக டிசையர் ஆர் டெஸ்டினி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரூத்தினுடைய டிசையர் என்னவா இருந்தது, அதாவது விருப்பம் கூட இருக்கலாம், இல்லை அவங்க விருப்பம் எப்படியாக நிறைவேறினது, அவங்களுடைய அந்த முடிவு, டெஸ்டினா டெஸ்டினேஷன் சொல்லுவாங்களே, அந்த முடிவு எப்படியாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவங்க இந்த டிசையர் இந்த டெஸ்டினி முடிவு அப்படின்றது வந்து 2 காரியத்தினால ரூத்தினுடைய லைஃப்பில் மெயினாக நடந்தது. சரிங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். ஸோ அவங்க லைஃப்பில் இருந்த இந்த 2 குணாதிசயங்கள் அந்த டெஸ்டினியை அடைவதற்கு, அந்த முடிவை அடைவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுடைய லைஃப்பில் இது 2 இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏற்கனவே நீங்களே சொல்லிட்டீங்க அவங்க எப்படியாக கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வசனம் நீங்கள் பார்க்கலாம், 3வது அதிகாரம் 5வது வசனத்துலேயும் 6வது வசனத்துலேயும், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றால், தன் மாமியார் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்வேன்னு சொல்றாங்க. அதே போல அவர் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தால், ஏதோ வார்த்தையில சொல்லிட்டு நான் கீழ்ப்படுகிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரூத் வந்து நிறுத்தில, என்ன பண்ணாங்க, சொன்னபடி எல்லாம் செய்தால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதே ரூத்து ஸ்டார்டிங்ல நவோமி சொன்னதை என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிஞ்சாங்களா? என்ன பண்ணல, கீழ்ப்படியில. இப்போ இங்கே இன்னொரு காரியம் ரூத்தோட லைஃப்பில் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்ம நிதானிக்கிறவர்களாக, அந்த டிசர்னிங் ஸ்பிரிட், அந்த டிசர்ன் பண்ணுகிறதான காரியம் நமக்குள்ளே வேணும். எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியக்கூடாது, எந்த காரியத்தை செய்யணும், எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நிதானித்து அறிகிறதான அறிவு நமக்கு வேணும். இதே நவோமி ஆரம்பத்தில் சொன்ன காரியத்துக்கு ரூத் என்ன பண்ணல, ஒத்துக்கல. ஏன்னா அவங்க சொன்ன காரியம் ஏற்புடையதா இல்லை,
அந்த தேவனை தான் நான் பிடித்துக்குவேன்னு என்ன பண்ணாங்க, அதுல உறுதியா இருந்தாங்க, தேவனை பிடித்து கொண்டார்கள். அதே போல இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய திட்டம் தீர்மானம் எப்படியாக அவர்களை வழிநடத்தி கொண்டு போனதோ அதுக்கு அவங்க தங்களை விட்டு கொடுத்து நவோமி சொன்னபடியெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வேலையில அந்த ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். எந்த காரியத்துக்கு நமக்கு வருகிறதான ஆலோசனைகளோ இல்லை முடிவு எடுப்பதிலோ எதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், எதுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு சபைக்கு போகிறதான காரியமா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது நமக்கு வருகிறதான பிரச்சனைகளாக இருக்கலாம். அதுக்கு நான் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சால் ஆண்டவருக்கு அது பிரியம், இதை செஞ்சால் ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை, இதில் நான் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். எப்படி ரூத்து ஆண்டவரை பற்றி கொள்வதில் நவோமி சொன்னதை கேட்கலையோ, அதே போல் ஆண்டவருக்கு தருகிற முதலிடத்துலையோ இல்லை ஆண்டவருக்குரிய காரியங்களுக்கு தடையாக வேற என்ன வருதோ அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்காம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய பெண்களாக நம்ம மாறணும். ஸோ அதனால் எதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், கீழ்ப்படியக்கூடாதுன்ற அந்த நிதானிக்கிற தன்மை நமக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது ரெண்டாவதாக பொறுமை, பேஷன்ஸ்ன்னு சொல்லி. ஸோ பொறுமையை குறித்து பார்க்கும்பொழுது அங்கே வேதத்தில் போடப்பட்டிருக்கு, இந்த போவாஸ் கூட எப்படி அந்த போய் நீ இருக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன காரியங்கள் நடந்ததோ அதை போய் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மாமியார் சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண, என்ன இந்த காரியங்கள்லாம் நடந்தேறும் வரைக்கும் நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து அது 4வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். எல்லாம் முடிஞ்சு இருக்கிற வரைக்கும் ரூத் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போது பொறுமையாய் காத்திருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ பொறுமை என்பது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அநேக காரியங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு மிகவும் அவசியமானது. தேவனானவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொறுமைனா என்ன, கஷ்டத்தை சகித்து கொள்வது, அதான் லாங் சஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவிக்குரிய கனிகளில் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரோட குணாதிசயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது லாங் சஃபரிங் அப்படின்னா என்ன, நீண்ட காலமாக சஃபரிங்கை பொறுத்து கொள்ளணும், அதுதான் பொறுமைக்குரிய காரியங்கள். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டாகிறதான பிரச்சனைகள் இல்லை சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை பொறுமையோடு சகித்து கொள்ளும் பொழுது நாம் என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த இலக்கையோ இல்லை ஆசீர்வாதத்தையோ நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இவங்களுடைய லைஃப்பில் கடைசியாக என்ன ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ரூத்துனுடைய அந்த விருப்பம், டிசையர்னு பார்த்தோம்ல, அது வேற ஒன்றும் இல்லை, அந்த 3வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான தான் தன்னுடைய மாமியாருடைய அறிவுறுத்தலின்படி போவாசை மணந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்டு அந்த காரியங்களை செய்யும் பொழுது அது ஆண்டவர் அவங்களுக்கு வாய்க்க செய்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த காரியங்களை ரூத்தினுடைய லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போது ரூத்தினுடைய சாட்சி. ஸோ நிறைய நேரத்தில் நம்ம சாட்சின்னு சொல்கிறது ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை நம்ம சொல்கிறோம், சாட்சியாக சொல்லுவது. பட் உண்மையாக சாட்சி, நம்மளுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும் என்பது நான் இப்படிப்பட்ட ஆளு, நான் இந்த மாதிரி ஆளு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் சாட்சின்றது மற்றவர்கள் என்ன பண்ணணும், நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும், நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியாக ஒரு 2-3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ரூத் எப்படிப்பட்ட சாட்சி உடையவர்களாக இருந்தாங்க, மற்றவர்கள் அவர்களை குறித்து என்ன சொன்னாங்கன்னு. ஸோ நமக்கு அறிந்தது தான் போவாஸ் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் அங்கே ரூத்தை குறித்து சாட்சி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். 3 அந்த ஒரே வசனத்தில் 3 காரியம் சொல்கிறாங்க. ஒன்று பாருங்க, பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாஸ் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, நீ உன் மாமியாருக்காக செய்தது. அப்போது அந்த வயதான அந்த மாமியாரை அவங்க என்ன பண்ணலை, விட்டுட்டு வரலை.
அவங்க கூட எப்படி என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் கூட என்ன பண்ணாங்க, அவங்க வந்தாங்க, அவங்கள எப்படிலாம் பராமரிச்சிருப்பாங்க, எப்படிலாம் பார்த்துருப்பாங்க அப்படின்றத அவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னாங்க. நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் செய்கிறதான இந்த மாதிரி நற்காரியங்கள் பிறருக்கு சாட்சியாக இருக்குதா? நம்மளை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? இவங்க இந்த மாதிரி செய்வாங்க, இவங்க பயங்கர சுறுசுறுப்பு, இப்படி பார்த்துக்குவாங்க, வீட்டில் இவங்க இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணியிருப்பாங்க, இப்படி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி நம்மை குறித்து என்ன சாட்சி மற்றவர்கள் சொல்லுவார்கள் என்று நாம் இன்று யோசித்து பார்க்க வேண்டும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தகப்பனையும் தாயும் தேசத்தை விட்டு வந்தால் அப்படின்னு நீ உன்னோட தகப்பன் உன்னோட தாய் யோசிச்சு பாருங்க. அந்த நகோமியே என்ன பண்ணுறாங்க, நீ போயிருமா, நீ போய் அங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், ஐயோ ஆமாம் இங்கே வேற எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்குரிய நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அவங்களே சொல்லிடுறாங்க. என் பிள்ளை இல்லை, என் வயிற்றில் இனிமேல் பிள்ளை வராது, நீ கூட வந்தாலும் உனக்கு ஒன்றும் இருக்காதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இவ்வளோத்தையும் சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம் அப்படின்ட்டு அந்த ஒரு பால் மாதிரி தலையாட்டிட்டு நான் சரி எங்கள் அம்மா அப்பா வீடு விட்டா போதும், இங்கே யாருமே இல்லை, அப்பா அம்மா வீட்டுக்காவது நம்ம போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது, அப்பா அம்மா வீட்டுக்கு போகணுன்னா அது ஒரு தனி குஷி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓடியே போயிருப்போம். ஆனால் அவள் என்ன பண்ணலை, அந்த மாதிரி செய்யலை. அதில் கூட தன்னுடைய விருப்பத்தை சாகடித்து தன் தாயையும் தகப்பனையும் தன்னுடைய தேவர்கள் எந்த அந்த தெய்வத்தை அங்கே வணங்கி கொண்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போது ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பதற்காக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை இழந்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் அதை இரட்டத்தனையாகவோ இல்லை நம்ம எதை இழந்தோமோ அதை திருப்பியோ இல்லை அதுக்கு ஈடான வேற ஒரு காரியத்தையோ செய்வார். வேதாகமத்தில் கர்த்தருக்காக இழந்தவர்கள் யாரையும் ஆண்டவர் அப்படியே விட்டதாக கிடையவே கிடையாது. யோபுவை எடுத்துக்கோங்க, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் எல்லாத்துலேயும். அந்த மிருகங்கள் அந்த இதெல்லாம் கணக்கு பார்க்கும் பொழுது ரெட்டத்தனைக்கும் அதிகம் எவ்வளோத்தை இழந்தார்னு ஒரு கணக்கு இருக்கும். 42வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும் பொழுது அது இன்னும் அதிகமாக இருக்கிறதா தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்படியாக இன்னைக்கு நம்ம எதையாவது ஐயோ இந்த தேவனுக்காக இந்த ஒரு காரியத்துக்காக சபைக்கு போவதற்காக இல்லை ஆண்டவரை இருக பிடித்து கொள்வதற்காக என் வாழ்க்கையில் நான் இதை விடணும், இந்த ஒரு ஆசையை நான் விடணும், இந்த விருப்பத்தை நான் விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி விட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் இழந்தீங்களோ, ஆண்டவருக்காக நீங்கள் எதை நீங்கள் இழந்தீங்களோ இல்லை விட்டு கொடுத்தீங்களோ அதை கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ அதனால் ஐயோ என் வாழ்க்கையில் இது இப்படி போயிடுச்சே, இது இல்லாமல் போயிடுச்சே, இது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு எந்த விதத்துலையும் வருத்தப்படாதீங்க. ஆண்டவரை இறுக பிடித்து கொள்ளுங்க, கடைசி வரைக்கும் நம்பிக்கையாக இருங்க. எப்படி இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த இலக்கை அடையும்படியாக செய்தாரோ, நம்முடைய இலக்கு அந்த பரம கானானுக்கு போய் சேரும்படியான அந்த இலக்குக்கு ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது அவர் கண்டிப்பாக நம்மளை கொண்டு போய் அங்கே சேர்ப்பார். அதுதானே நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதான பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒரு சொத்தோ பொருளோ பொண்ணோ அது நமக்கு பெருசு கிடையாது. இந்த பரம காணான் அதுதான் நமக்கு உரிய டெஸ்டினி. ஸோ அந்த டெஸ்டினிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவதற்கு ஆண்டவரை பிடித்துக்கோங்க. எதை விடணுமோ விடும்பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் அந்த முடிவுக்கு நம்மளை கொண்டு செல்வார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த இதில் நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததெல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஸோ அந்த அறியாத ஜனங்களிடத்தில் போனாங்க அங்கே ரூத் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு நிறைய நேரத்தில் அறியாத காரியங்கள், அறியாத ஜனங்கள், தெரியாத ஜனங்கள்கிட்ட போய் நீ பேசு, தெரியாத ஜனங்கள்கிட்ட நீ ஆண்டவரை குறித்து சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை செய்வதற்கு ரெடியாக இருக்கிறோமான்னு பார்க்கலாம். ஐயோ இது எனக்கு புதுசுப்பா, நான் எப்படி புது ஆள், இவங்கள்ட்ட போய் நான் எப்படி இது பண்ணுறது அப்படிலாம். ரூத்து இது புது இடம், நான் வரல, வேணாம் மாமி இங்கே இருந்துக்கலாம் அப்படிலாம் அவங்க என்ன பண்ணல, எதுவுமே சொல்லலை. அறியாத ஜனமாக இருந்தாலும் ஆண்டவர் கொண்டு போன இடத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே இருந்ததாக நம்ம பார்க்குறோம். ஸோ மிஷினரிகள் லைஃப் தான் எனக்கு இதில் ஞாபகம் வந்துச்சு. தெரியாத அறியாத ஊர்களுக்கு போய் அவங்க எப்படி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய இடத்தையும்
ஊரையும் இடத்தையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டு மிஷினரிகள் அங்கே போய் அந்த மாதிரி ஊழியம் செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எப்படி இந்த ரூத் வந்து அறியாத இடமா இருந்தாலும் போனாங்க அப்படின்னு அவங்க சாட்சி சொல்கிறாங்களோ, அதுபோல் நாமளும் அறியாத ஜனங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம போய் அவரை சொல்லுகிற ஒரு ஜனமாக, ஒரு பெண்களாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து நம்ம பார்க்கலாம். கடைசியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதன் மூலமாக ரூத்தினுடைய லைஃப்பில் இதெல்லாம் பண்ணாங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒரு சில காரியங்களை நம்ம சேர்த்து பார்த்தோம். இதன் மூலமாக ரூத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து முடிக்கலாம். ஒன்று இங்கே வந்து இந்த சாட்சி வந்து போவாஸ் கொடுத்தார், சரியா? அதே போல மற்ற ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள், அங்கே இருந்த பெத்லகேமில் இருந்த அந்த ஜனங்கள் சொன்ன சாட்சியையும் நம்ம பார்த்துட்டு அந்த பிளெஸிங்குள்ளே நம்ம போகலாம். 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜனங்கள் சாட்சி சொல்லுவாங்க. அதே போல் போவாசும் சொல்லுவார், ஜனங்கள் உன்னை இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ குணசாலியா என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். 3வது அதிகாரம் 11வது வசனம். அதில் பாருங்க, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். இப்போ குணசாலியான ஸ்திரீயாக இருந்தாங்கன்னு சொல்லி ஊருக்கெல்லாம் தெரியுமா, ஊராரெல்லாம் அறிஞ்சு வச்சிருந்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு குணசாலியாக இருந்தாங்க. இன்னைக்கு நாமளும் குணசாலியான ஸ்திரீகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகளில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 31 பார்த்தீங்கன்னா, குணசாலியாக இருந்தால் முத்துக்களை பார்க்கிலும் என்னது உயர்ந்தவங்களாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு ப்ரெஷியஸ். குணசாலியான ஸ்திரீகளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை விலை உயர்ந்தவர்களாக நம்ம காமிச்சிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த புருஷன் சொல்கிறாரு, எனக்கு இதை வாசிக்கும் போது சிரிப்பு வந்துச்சு. யாராவது நம்ம அந்த மாதிரி ஒரு பேர் நம்ம கணவன் வாங்கியிருப்போமா? இல்லை யாராவது கணவன் தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. குணசாலியான ஸ்திரீ, அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். இப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, ஆனால் உன்ன மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வந்து நம்மளை சொல்லுகிற ஒரு பெண்களாக நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்ட குணம் நிறைந்தவர்களாக நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அதே போல் கடைசியாக பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 12:24 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. புருஷனுக்கு கிரீடம்னா என்ன? கிரீடம் புருஷனுக்கு எப்போ வரும்? ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணும்போது, இல்லை ஒரு வெற்றி அடையும் போது. அப்போது குணசாலியான ஸ்திரீ கிரீடமாக இருக்கிறான்னா அந்த வெற்றிக்கு காரணமாக யார் இருக்கணும்? மனைவிகள் இருக்கணும். குணசாலியான ஸ்திரீயா மனைவிகள் இருக்கும் பொழுது புருஷர்களுக்கு என்ன பண்ணுவோமா? நம்ம கிரீடமாக இருப்போமா? ஸோ அப்படியாக அந்த ரூத் எப்படி மற்றவர்கள் குணசாலின்னு சொல்கிற அளவுக்கு நடந்தாங்களோ, அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கவங்களாவது நீ நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்குவோம். அடுத்து பின்னாடி அதுக்கப்புறம் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா ரூத்தை பார்த்து அவள் அன்புள்ளவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் உன்னை, அதாவது என்ன விதத்தில் அதை சொல்கிறாங்கன்னா, 15வது வசனம் 4வது அதிகாரம், உன்னை சிநேகித்து, நடுவில் வாசிக்கிறேன், 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, சிநேகிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தா ரூத்துன்னு சொல்லி மற்றவங்க சாட்சி கொடுக்குறாங்க. இப்போ அன்புள்ளவளாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படியாக மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள், நற்சாட்சி பெறுகிற ஒரு ஸ்திரீகளாக நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்படியேனாலும் அதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். நிறைய பேர் நிறைய அந்த குணங்கள்லாம் நமக்கு இருக்கும், பட் இருந்தாலும் அதை தக்க வச்சு கொள்ளணும். இன்னும் இல்லை, அதுக்கு மேற்பட்ட நம்மளுடைய வேண்டாத குணங்கள் என்னவோ அதை எடுத்துட்டு ஒரு பரிபூர்ண குணசாலியான ஸ்திரீகளாக மாறுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கலாம். கடைசியாக வேகமாக பிளெஸிங்ஸ் மட்டும் பார்த்து முடிக்கலாம். ரூத் இந்த வாழ்க்கை முறையை கொண்டிருந்ததுனால என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது அதிகாரம் 12வது வசனத்தில், செய்கைக்கு தக்க பலன்,
ஸோ அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்குரிய பலனை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அதே வசனத்தில் அங்கே போவாஸ் சொல்கிறாரு, நிறைவான பலன். அதில் ஏதோ அப்படி குறையோட கொஞ்சம் இல்லாமல் அப்படிலாம் இல்லை, நிறைவான பலன், ஃபுல்னஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே ரூத் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, அவங்களே சொல்றாங்க, நீங்க என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தயை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவர்களுடைய கண்களில தயவு கிடைக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாங்க, ரூத் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 2வது அதிகாரம் 8-9 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரூத்துக்கு எப்படி பாதுகாப்பு உண்டானது. நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பாதுகாப்பு மிக அவசியம். எப்படி பாதுகாப்பா அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி இங்க அருமையா இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கோம். 8-9 பார்த்தீங்க அப்படின்னா, பொறுக்கி கொள்ளுகிற வேறே வயல்களில் போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே இரு அப்படின்னு சொல்லி போவாசு சொல்வாரு. 9 பார்த்தீங்கன்னா, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அப்போ எப்படிப்பட்டதான ஒரு சேஃப்டி அந்த ரூத்துக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்போ பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணும்னா ரூத்தை போல நம்மளும் இந்த குணாதிசயங்களை உடையவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளேஸ் டு ஈட், ஃபுட் டு ஈட். இந்த மாதிரி சூழல்ல 2வது அதிகாரம் 14வது வசனத்துல அவங்களோட கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அதே போல சாப்பாடையும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தர்றாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய வீட்டில் நம்ம குணசாலியான ஸ்திரீயாகவும் இந்த ரூத்தை போல ஆண்டவரை இருக பிடித்து கொண்டு இருக்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தான்னா நம்ம வீட்டில் அப்பமும் தண்ணீருக்கும் என்ன பண்ணாது, குறைவு இருக்கவே இருக்காது. ஆண்டவர் நம்மளை போஷிக்கிற தேவனாக எப்படி அங்கே ரூத்துக்கு இடமும் சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு இடமும் கிடைச்சிச்சோ, நம்ம வீட்டில் அதே மாதிரி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாமல் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நடத்துவார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலை கடுமையானதான் வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த கடுமையான வேலைக்குரிய பலன் ஒன்று பாருங்க, கர்த்தர் அவர்களுடைய வேலையை இலகுவாக்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்க முடியும். எப்படி அதை இலகுவாக்கி கொடுத்தார்? போவாஸ் என்ன சொல்றாரு, மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறத பொறுக்கி எடுக்கணும், எப்படி கிடக்குதோ அதை எடுக்கணும். ஆனால் ரூத்துக்கு பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா கிரேஸ், அவள் கொஞ்சம் ஈஸியாக பொறுக்கிக்கிற மாதிரி நிறைய போட்டு விடுங்க. ஏன்னா அவள் கஷ்டமாக வேலை செஞ்சால அதுக்குரிய பலன் பாருங்க, ஈஸியாக பொறுக்கிக்கிட்டோம். ஸோ அப்படியாக கர்த்தர் நம்மளுடைய வேலையை ஈஸியாக்குவார். ஒரு காலம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். அப்போ இதுதான் யோசிச்சிட்டேன் நான், அப்படியே ஆண்டவர் நம்மளை விட்டுற மாட்டார். நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இப்படியே தான் வேலை செய்யணும், கண்டிப்பாக விட மாட்டார். ஆண்டவர் நம்மளுடைய வேலையை இலகுவாக்கி தருவார். மற்றவர்களுடைய கண்களில் தயவு கிடைச்சி நம்ம எப்படி அது ரூத்துக்கு எக்ஸ்ட்ரா கிரேஸ் கிடைச்சிச்சோ, நம்ம நீ இப்படி செஞ்சாலே உனக்கு இவ்வளோ சம்பளம் போ அப்படின்னு நம்மளுடைய வேலையை ஈஸியாக்கி தருவதற்கு அந்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியாக எல்லாரும் அறிந்தது, எப்படி ராகாப் ஒரு புறஜாதியாக பெண்ணாக இருந்து அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல இடம் பெற்றாங்களோ, அவங்களுடைய மருமகளாகிய ரூத்தும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறில் அவர்களுடைய பெயர் இடம்பெறும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்படியாக எப்படி ரூத்துனுடைய குணாதிசயத்தில் அவங்க அந்த ஆசீர்வாதங்களை, எவ்வளோ ஆசீர்வாதம் இன்னும் கூட நிறையா சொல்லலாம், அநேக ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்களோ, அதே போல் நாமும் இந்த குணாதிசயங்களை தரித்து கொண்டு இதன் வழியில் நடக்கும் பொழுது நமக்குன்னு உரிய ஆசீர்வாதம், நம்மளுடைய டெஸ்டினி அது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், தருவார். அதில் கூட பாருங்கள், அந்த பிள்ளையை வளர்ப்பது அது கூட கடைசியாக யோசித்து வச்சேன் நான். அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கோம், அந்த பிள்ளை ஓபேத் பிறந்த ஆண் பிள்ளை நவோமியோட மடியில் அவங்களுடைய கரங்களில் எடுத்து வளர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் கூட பாருங்கள் ஒரு கிரேஸு. ஒரு பிள்ளையை வளர்க்கணும் எவ்வளோ கஷ்டம். ஸோ அப்போ கூட மாமியார் இருந்து என்ன பண்ணுறாங்க, வாழ்த்து கொடுத்தாங்க. எனக்கு ஆண்டவர் அந்த கிரேஸை கொடுத்தாரு. 4 மாதத்தில் விட்டுட்டு போனேன்.
4 மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி அந்த கிரேஸை ஆண்டவர் தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.